அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் லாட்டரி சீட் ஆதவர்ஜனா அவனுக்குத்தான். ஏண்டா, அதாவது இன்னும் ஒரு 4-5 நாள்ல தேர்தல் அறிவிக்க போறாங்க. சாதிவாரி கணக்கு எடுக்க சொல்லி இல்லையா ஒரு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இல்லையா. அந்த ஆர்ப்பாட்டத்துல நீ என்ன பேசுற? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியே. ஆதவர்ஜனா உனக்கு தான் பேச தெரியுமா? நீ என்ன சொல்ற ஆதவர்ஜனா? அதாவது ஒரு முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர் அப்படின்ற, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீ கேட்கற. என்ன கேட்கறனா, அதாவது இருமொழி கொள்கை பத்தி தெரியுமா? நானும் வரேன், நீயும் வா, நம்ம பேசலாம். அதுல நீ பேசிட்டுனா கட்சி விட்டே போயிடுற, அரசியல் விட்டே போயிடன்றிய. ஆதவர்ஜனா உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவருக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். எப்படி ஒரு துணை முதலமைச்சரா வந்திருக்காரு. உடனே நின்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இன்னொன்னு சொல்ற ஆதவர்ஜனா, என்ன சொல்றனா, முதலமைச்சரை பார்த்து நீ கேள்வி கேட்கற. என்ன கேள்வி கேட்கற? அதாவது உனக்கு பெண் குழந்தை இருக்கு, உனக்கும் பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு கேக்குறியே. அதாவது முதலமைச்சர் பெண் குழந்தைய பத்தி பேசுவதற்கு உனக்கு தகுதி கிடையாது. லாட்டரி ஷீட் ஆதவர்ஜனா, உன் தலைவன் தான் சங்கீதாவ, அந்த பெத்த மகள, அதாவது அந்த மகன் ஹாஸ்டல் இருக்கிறாரு, மகள் ஹாஸ்டல் இருக்காங்க. தன்னுடைய மனைவி கூட பார்த்தோம் என்று சொன்னால் இல்லையா, தங்க கூட வைக்காம அவங்க அப்படியே கெஞ்சறாங்க. பொண்டாட்டி புள்ளைய காப்பாற்ற முடியாத ஒரு தலைவன் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுறிய சாதிவாரி கணக்கு என்று சொன்னால் நீதான சொன்ன. ஆதவர்ஜனா ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லிட்டாரு, அது ஒன்றிய அரசு. சரி, அது இப்ப தேர்தல் இன்னும் ஒரு 4-5 நாள் அறிவிக்க போறாங்க. இப்ப போய் ஆர்ப்பாட்டம் என்ற பேரில வாய்க்கு வந்தபடி எல்லாம் கனிமொழி அக்காவை பத்தி பேசுற, கூட்டணி கட்சியை பத்தி பேசுற. நான் கேட்கறேன், உங்க தலைவர் நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு கூட்டணி ஆட்சி தர அப்படின்னு சொல்லலாமா? நாங்க கூட்டணி ஒரு கரெக்டா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கூட்டணியை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறோம், கூட்டணியை மதிக்கிறோம். அது உனக்கு பிடிக்கலையா ஆதவர்ஜனா? அப்ப நீ உங்க கட்சி கூட்டணிக்கு வரலாம் இல்லையா? என்ன பேசுற நீ? உனக்கு என்னதான் பேசுற? அதன் பிறகு சொல்ற கரூர்ல நாங்க தான் காரணம் அப்படின்ற. கரூருக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? உங்க தலைவனை பார்க்க வந்தாங்க இல்லையா, நெரிச்சல் ஆகி செத்துட்டாங்க. எளவு கூட போக முடியாதவன் தான் உங்க தலைவன். நீ போய் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிற. அப்புறம் பார்த்தா கனிமொழி அக்காவை பத்தி பேசுற. கனிமொழி அக்காவை பத்தி பேசுவதற்கு உனக்கு தகுதி கிடையாது ஆதவர்ஜனா. என்ன பேசுற? கூட்டணி கட்சி, அது திருமாவளவன் பார்த்துலாம் பேசுற. நீயே திருமாவளவன் கட்சியில தான் வந்த இல்லையா, ஒரு கட்சியில இல்ல. திமுக, திருமாவளவன் கட்சி. அதன் பிறகு இன்னைக்கு விஜய் கட்சிக்கு போயிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீ பேசுற. ஒரு முதலமைச்சர் ஒரு முட்டாள் முதலமைச்சர்ன்றிய. உனக்கு தான் பேச தெரியுமா? ஒரு முதலமைச்சரை பார்த்து கேட்கறதா உனக்கு அழிவு வந்துருச்சு ஆதவர்ஜனா. உனக்கு தான் பேச தெரியும், பேசாத இல்லையா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதன் மூலமாக நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதை பத்தி பேச. அதையெல்லாம் விட்டுட்டு குறிப்பா திமுகவை தாக்குறத விடு. அத்தனை கட்சியும் திட்டுற. நீ என்ன பெரிய, உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு ஆதவர்ஜனா? நீ கட்சிக்கு எவ்வளவு நாள் ஆகுது? நீ என்ன நாட்டுக்காக என்ன போறான்ன? உங்க பொண்டாட்டிக்கு தான் உங்க கட்சியில இருக்காங்கன்னு கூட தெரியாது இல்லையா? உங்க மச்சனை பார்த்தோம் என்று சொன்னால் வேறு ஒரு கட்சியில கட்சி தனியா ஆரம்பிச்சிருக்கிறாரு. உங்க மாமி அதிமுக. நீ எல்லாம் பேச வந்துட்டப்போ எங்களுக்கு ஆட்சி நல்லா தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லையா? ஒரு பிரச்சனை, அதாவது பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை தீர்த்து விடுவார் முதலமைச்சர் இல்லையா? அதனால பார்த்துதான் இருக்கிறோம். நீ எல்லாம் புத்திமதி சொல்றதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இல்லை ஆதவர்ஜனா.